ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்களோட எம்ஆர் விச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அரண்மனை பாகம் 4வதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்ம சினிமாக்கெல்லாம் போயிட்டு அந்த சினிமாவுக்கு முதல் நம்ம துர்க்கீஸ் அந்த கலாச்சார நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம சினிமாவுக்கு வந்துட்டு சினிமாவிலேருந்து இப்படியே டிரெக்டாக வீட்டை இருந்து இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். யா ஸோ நாம் இப்போ அரண்மனை படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம் வாங்க. ஸோ அரண்மனை படம் இல்லை, அரண்மனை பாகம் 4 வந்துட்டு ஸ்டோரி வைஸாக பார்த்தோம்னு சொன்னாக்கா, நான் ஸ்டோரியை சொல்ல விரும்பலை. ஏன்னா எல்லாருமே ரிவ்யூன்னு பேரில் ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு அதை ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறதுல பெருசாக ஒரு படம் பார்க்க போகிற ஃபீலே இருக்காது. என்னடா இப்பயே ஸ்டோரியை சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு நான் லைனாக ஒரு சின்ன ஒரு இதை சொல்லி முடிக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம பேயோட ஒரு ஸ்டோரியை காட்டி முடிச்சிடுறாங்க. இந்த பேய்னா எப்படி, என்ன செய்யும், எதுக்காக இப்படி இருக்கு, எதுக்காக வெளியே வருதுன்ற ஒரு ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டா அப்படியே ஸ்டோரி போய்கிட்டே இருக்கு. படத்துல வந்துட்டு சுந்தர் சி, சரளா அண்ட் ஜோகி பாபு, தமன்னா அண்ட் வேறு யாரு கும்பலாக நடிச்சிருக்காங்க. பட் மற்றவங்களோட பேர்லாம் நமக்கு மைண்டில் இல்லை. ஒரு பாட்டு சீனில் வந்துட்டு குஷ்பு அண்ட் சிம்ரன் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மாதிரி வந்துட்டு தமன்னாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் சொல்லி ஆகணும். தமன்னாவோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப படத்துக்கு பிறகு இதில் வந்துட்டு ஒரு ஒரு செம்மையான ஒரு ஆக்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு அம்மா பிள்ளைக்கான ஒரு இதை கொண்டு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு ரெண்டு பிள்ளைக்காக ஒரு அம்மா வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு இதை பண்ணுவாங்களா, அந்த இந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அவங்க இப்படி பிள்ளைகளுக்காக இப்படி பண்ணுறாங்களேன்ற மாதிரி ஒரு சில சீன்கள் வேறும் பார்த்தீங்கன்னா தெரியும். அரண்மனை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரி லைன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன, அரைச்ச மாவு அரைக்காமல் கொஞ்சம் அடுத்த ஒரு புதுசாக ஒரு மாவு கொண்டு போடுறா, அடிடா, கலவுடான்ற மாதிரி புதுசாக செஞ்சுருக்காங்க. பார்ட் 1, பார்ட் 3 வரைக்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பெரிய மந்திரவாதியோ ஏதாச்சும் ஒரு ஆளை வச்சு தான் அடிடா பேயை ஓட்டுறான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாதிரி அதை வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மற்றபடி படம் வந்துட்டு நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். பார்க்கவே இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான படம் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு படம் தான். ஏதாச்சும் ஒன்று சொல்லி உங்களுக்கு ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. நம்மளோட ஹிப்போபாதி பாட்டு வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அண்டு அதில் ஒரு கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு சாங் வரும். அது ஒன்று தான் நல்லா இருக்குது. அது நல்லா இருக்குதா இல்லை அந்த படத்தோட வீடியோ கிளிப் தான் நல்லா இருக்குதான்னு எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் படத்தில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டில் கொண்டே போட்டிருக்காங்க அந்த பாட்டை. மற்றபடி அதில் ஒரு அம்மன் சாங் ஒன்று வருது. அந்த ஒரு அம்மா பிள்ளைக்கான ஒரு சாங் வருது. மற்றது என்னது, மற்ற சாங்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் இல்லை. ஸோ இந்த 3 சாங் தான் மைண்டில் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. காமெடின்னு பார்த்தீங்கன்னாக்கா யோகி பாபு, சரளா அவங்கள வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. கூடுதலான காமெடி வந்துட்டு என்னடா இதெல்லாம் ஒரு காமெடியாடா, இதுக்கெல்லாம் சிரிக்கணுமாடா அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. முடியுதுங்களா? நல்லாவே முடியுது. உங்களுக்கு தான் வெயிட். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், 2 டேஸ்ல வெயிட் பண்ணலாம். ஓகே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா படத்தை ஒன் டைம் நீங்கள் போயிட்டு சினிமாவில் பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கூடுதலாக நம்ம பேயை வந்துட்டு விஷுவலாக காட்டி பயமுடுத்தாமல் வந்துட்டு நல்ல அந்த சவுண்ட் எஃபெக்டில் வந்துட்டு கூடுதலான வேலை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டாலேயே பயமுடுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த திடீர்னு நீங்கள் அந்த சவுண்ட்லாம் கேட்கல கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. திடீர்னு சின்ன ஆட்கள் பயந்துருவாங்க. அடுத்த ஒரு சீன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு தோணின ஒரு பர்சனலான ஒரு ஃபீல். என்ன சீனுன்னா, படத்தில் வந்துட்டு ஒரு சீன் ஒன்று வருது. பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி இதில் ஒரு சீன் ஒன்று வருது. 2 பேய்க்குமான ஒரு சண்டை. அது நான் யார் அந்த பேய்னு சொல்ல விரும்பலை. ஸோ
பேயும் வந்துட்டு சண்டை பிடிக்குது. ஏதோ அந்த மேஜிக் பண்றவங்க மாதிரி இந்த கையை தூக்கினா இங்கால ஒரு 4 விறகு கட்ட போகுது, இந்த கையை தூக்கினா இங்கால ஒரு 4 கல் போகுது. அப்படியான ஒரு சண்டையில போறாங்க. அந்த ஒரு சீன்ல வந்து அந்த ஃபைட் போகுது. ஸோ அது வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேயின மாதிரி தான் அந்த ஒரு சீன் போகுது. இதுவே வந்துட்டு நாம அப்படியே கட் பண்ணி கடைசி சீனுக்கு வந்தோம்னு சொன்னா, படத்தோட முடியிற சீனுக்கு, அங்க வந்துட்டு பேய்க்கும் மனுஷனுக்குமான ஒரு சண்டை போகுது. ஸோ மனுஷன் வந்துட்டு நார்மலான மனுஷன், பேய் வந்துட்டு சக்தி வாய்ந்த ஒரு பேய். அந்த சீன்ல பேய் வந்துட்டு என்னன்னா மனுஷன் மாறியும், மனுஷன் பேய் மாறி நடந்துக்கிறான். மனுஷன் வந்துட்டு பேய் அடிக்கிறான், குத்துறான், தள்ளி விடுறான், பேய் கீழே விழுகுது, அடி வாங்குது, அப்படிலாம் நடக்குது. ஆனா மனுஷன் என்னடான்னா பாஞ்சு பாஞ்சு போறான், அங்கெல்லாம் ஆளை பிடிக்கிறான், அங்கே இருந்து கீழே குதிக்கிறான், ஒண்ணுமே ஆகல. இப்போ இதெல்லாம் வந்துட்டு என்னடா இது எங்க ஜோக் காட்டியடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீன் ஒன்று தான் என்னடா ஆகலும் ஏதோ வாரம் படத்தை பார்க்குறோன்னதுக்காக ஓவரா பண்ணக்கூடாது. ஒன்று அங்கே வந்துட்டு பேய லோக்கலாக காட்டியிருக்கணும். அப்படி காட்டியிருந்தா இங்கே ஓகே மச்சிங்க இருக்கும். அதை விட்டுட்டு அங்கே அப்படி காட்டி இங்கே இப்படி காட்டினா எப்படியா? அதை மாதிரி ஒரு 2-3 சீன் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்ல விரும்பலை. முடிஞ்சா போயிட்டு படத்தை பாருங்க. உங்களுக்கு ஒன் டைம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பரிசில் வந்துட்டு இப்போது நிறைய சினிமாவில் போடுறாங்க. இப்போ அரண்மனை 4வது போயிட்டு பாருங்கள். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், எல்லாரோடையும் போய் பார்த்து பார்க்கலாம் படத்தை. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எம்ஆர் விச்சு. சி யூ, பாய் பாய், பீஸ். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. போய் பாருங்க. நம்மளோட பொது சேனல் எம்ஆர் விச்சு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் கொஞ்சம் மேலே மேலே வரும், நிறைய பேர் பார்ப்பாங்க. முடிஞ்சால் பெல் பட்டனே வாங்குங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனுக்கு வரும். டெய்லி நீங்கள் நமக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண முடியும். நன்றி, பீஸ்.